ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து 2 பேரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டாப்புல நம்ம பிக் பாஸ் அசீம் அவர்கள். ஸோ இன்றைக்கி செகண்ட் லவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து வெளியாகிருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்தது, இதுதான் ஷோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரிவீல் ஆகிருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரம்யாகிருஷ்ணன் மேம் வந்து அந்த ஷோவை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு வில்லா. இந்த வில்லாக்குள்ளே வந்து 12 கண்டஸ்டன்ஸ் வந்து தங்க போகிறாங்க. 5 வாரம் வந்து தங்க போகிறாங்க. ஸோ இந்த 5 வாரத்தில் அவங்க லைஃப்பில் ஃபர்ஸ்ட் லவ் தொலைச்சிருப்பாங்க, இப்போ செகண்ட் லவ் தேடி வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் ஒவ்வொருத்தராக வந்து இன்வைட் பண்ணுறாங்க. பிரியங்கா, மோனிஷா, நேஹா, வீணா, சிந்துரி, ஏடன் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேரை வந்து கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவங்க 6 பேரும் வரும்போதே வந்து ஒரு ட்ராலியை தள்ளிட்டு வராங்க. அந்த ட்ராலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேர்டு இருக்குது. அதாவது அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இதனால தான் வந்து பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேர்டாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டோரி வந்து ரம்யாகிருஷ்ணன் மேம் கிட்டே வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ருத்திகா வந்து அவங்க ஒரு பக்கம் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு உட்காந்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு டிவியில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ரோல் என்ன அப்படின்னா ஒரு கியூபிட் மாதிரி வந்து இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரம்யாகிருஷ்ணன் மேம் இல்லாதப்போ இவங்க தான் வந்து அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு கைட் மாதிரி வந்து பண்ண போகிறாங்க. டாஸ்க் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒவ்வொருத்தராக அந்த வேர்டை வந்து ரிவீல் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற பேக் ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரியங்கா. ஸோ பிரியங்கா வந்து இம்மெச்சூரிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு பிரேக்கப் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. நான் ஒரு நாள் வந்து மெசேஜ் அனுப்பினேன் அவருக்கு, எஸ்ஆர்ஒய் அப்படின்னு போட்டு சாரின்னு அனுப்பிச்சேன். அது எஸ்ஆர்ஒய் இல்லை, எஸ்ஓஆர்ஆர்ஒய் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அது வந்து நம்மளுக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்க இம்மெச்சூர்டாக இருக்காங்க, அதனால் என்னோடய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு காரணம் வந்து சொன்னாங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோனிஷா, நார்சிசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ 1 இயர் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் வந்து இருந்தேன். ஸோ நான் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டேன். மோனிஷா வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டைம் வந்து இது ஒரு பிளேட் உடஞ்சிருச்சு. அந்த பிளேட்டை வந்து நீ தான் உடைச்ச அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி ஏன் மேலே போட்டாங்களாம். அந்த ஒரு பிளேட்டை அவங்க தான் உடைச்சாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்குல்ல. அவங்க அந்த ஒரு தப்பை ஏற்றுக்கிறதுல என்ன ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து அவங்க பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னோடது அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து அது டிவோர்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து செகண்ட் லவ் தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மோனிஷா வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேஹா, அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி மேரிட் ஆனவங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கும் 10 வருஷம் டிஃப்ரென்ஸு. எனக்கு 17 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. என்கிட்ட அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதே வந்து மறைச்சிட்டு ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ அது வந்து எனக்கு லேட்டாக தான் வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நேஹா வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீணா வந்து டாக்ஸிசிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொன்ன எக்ஸாம்பிள், நான் எங்கே போனாலும் நான் மாடலிங்கில் இருக்கிறனால அங்கே யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வீடியோ கால் பண்ணி காட்டணும். சோஷியல் மீடியாவில் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். என் மேலே சுத்தமாக அவங்களுக்கு ட்ரஸ்ட்டே வந்து இல்லை. என்னை தவிர அவருக்கு நிறைய 10-15 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தது. ஸோ 4 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வீணா வந்து அவங்களோட பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிந்துரி, அவங்க வந்து நான் வந்து தனித்து விடப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஒரு வேர்டை வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா வந்து செப்பரேட் அப்படிங்கிறனால அந்த ஒரு இம்பேக்ட் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ டக்குன்னு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரிஞ்சு போகிறது, சண்டை வந்த உடனே வந்து என்னென்னமோ வந்து பேசிடுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் 2 பேருமே மியூச்சுவலாக வந்து செப்பரேட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சிந்துரி வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எடன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்யூஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு 5 இயர்ஸாக வந்து அந்த லைஃப்பில் வந்து இருந்தேன். ஸோ எமோஷனல் அப்யூஸை வந்து என்னால் வெளியே எக்ஸ்பிளைனே வந்து பண்ண முடியல. ஃபிசிக்கல்னால் கூட வந்து நம்ம இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிடலாம், ஆனால் அது எமோஷனல் அப்யூஸாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து அவர்கிட்ட என்ன பிடிக்கல அப்படின்னா, ஒரு நாள் சமைச்சிட்டு இருக்கும்போது காற்று இந்த சைடு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனிங் டேபிளில் ஒரு சேரில் வந்து உட்காந்தேன். அந்த சேரில் உட்காந்த உடனே இங்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் உட்காரக்கூடாது, லேடிஸ்லாம் இங்கே உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் படிச்சிருப்பாங்க, ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஒரு விஷயமே வந்து இல்லை. இத்தனைக்கும் அவங்க அப்ரோட்டில் படித்தவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு பேக் ஸ்டோரி வந்து சொன்னாங்க. ஸோ அப்யூஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹேடன் வந்து சொன்னாங்க. ஸோ எமோஷனல் அப்யூஸ், அதனால் அதிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்க்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேல் கண்டஸ்டன்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்க்கு அந்த இடத்துல வந்து மேல் கண்டஸ்டன்ஸ் பேசின ஒரு சில வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணி காட்டுறாங்க. நான் வந்து இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்களோட யாரோட ஃபேஸும் வந்து ரிவீல் ஆகிருக்காது. அவங்க பேசுகிறத வச்சு இப்போது இந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும், யாரை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து
தினேஷை வந்து வீணா வந்து சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜருத்ரகுடியை வந்து 2 பேர் வந்து சூஸ் பண்ணாங்க. பிரியங்கா அண்ட் ஏடன் 2 பேர் சூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அசீமை வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. ஸோ நேஹா அண்ட் சிந்துரி இவங்க 2 பேரும் வந்து அசீமை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெக்கே இவரை வந்து பார்த்திங்கன்னா மோனிஷா வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ மிச்சம் தேஜஸ் ஆகட்டும், இன்னும் அபிட், இவங்க 2 பேரையும் வந்து யாருமே வந்து செலக்ட் பண்ணல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. அதுக்கப்புறமா மேல் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களோட பேக் ஸ்டோரி வந்து கேட்குறாங்க. ராஜா ருத்ரகுடி வந்து 3 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. அவங்க வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் யூஎஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நான் தான் அமுச்சு வச்சேன். ஆனால் அங்கே போனோடனே மாறிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட பேக் ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு அபிட், அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள், பட் எனக்கு வந்து ஒரு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வெக்கே, அவர் வந்து பார்த்திங்கன்னா 2017 வந்து ஒரு லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஜிம்முக்கு கூப்பிட்ருக்கு, இவரும் வந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜூம்பா கிளாஸ் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேட் வந்து நல்லா இருந்திருக்கு. ஆனால் அடுத்த நாள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணும்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையா, அப்படியே வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபார் நோ ரீசன், என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா தேஜஸ், ஸோ 2 ஹார்ட் பிரேக் வந்து எனக்கு இருந்திருக்கு. ஸோ நான் இப்போ வந்து என்னோட 3வது ஹார்ட் பிரேக்கை தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அசீம், அதுக்கப்புறமா அவர் வந்து என்னோடய 2.5 வருஷம் கல்யாண வாழ்க்கை. ஸோ அவங்க வந்து என்னோடய ஃபேன் தான், என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பிளான் வந்து என்னை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான். பட் அது வந்து நம்மள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் டிவோர்ஸ் வந்து வாங்கிட்டேன். பட் எனக்காக ஒரு பையன் இருக்காங்க, ரயான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போது அவங்களுக்கு என் மேலே எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, ப்ரொஃபஷனாகவும் பொசசிவாகவும் ரொம்ப பொறாமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்தனால நான் வந்து பிரிஞ்சுட்டேன். ஸோ இப்போது இங்கே ஒரு சரியான ஒரு லவ் தேடி வந்திருக்கேன். நான் சரியான ஒரு பொண்ணு லவ் பண்ணாமல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தினேஷ், அவருக்கும் வந்து இதுக்கு முன்னாடி 2 பிரேக்கப் இருந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது அடுத்த லவ் தேடி வந்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓவராலாக வந்து நடந்தது. ஸோ இப்போது ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நாளைக்கு வந்து டேட் போகிற மாதிரி நாளைக்கு ப்ரோமோ வந்து போட்டு முடிச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் டே எபிசோட் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்க்குற மாதிரி டீசெண்டாக வந்து இதுதான் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணாங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட்டான ரிவ்யூ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.